வணக்கம். நான் டாக்டர் கவிதா ராஜாராம் பேசுகிறேன். சில வார்த்தைகள் சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் மைண்டுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஆவரேஜ், மிடில் கிளாஸ், மாடரேட், குட் இனஃப், மீடியம், இதை மாதிரியான வார்த்தைகள். ஸோ இதை மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே தோன்றது வந்து ரொம்ப ஆர்டினரி, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயந்தான். அதே மாதிரி இந்த வார்த்தைகளை வச்சு என்னையோ இல்லை என் குழந்தைகளையோ இல்லை என் லைஃப்பையோ ஒருத்தங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீலிங் எனக்கு வருது, அந்த ஆர்டினரி அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். டு பி ஃப்ராங்க், டு லீட் அ ஆர்டினரி லைஃப் இஸ் டிஃபிகல்ட். அண்ட் அந்த ஆர்டினரி லைஃப் தான் நம்ம சொசைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 90% பீப்புள் ஆர் அண்டர்கோயிங். நிறைய பேருக்கு ஒரு ஆர்டினரி லைஃப் தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராடினரி பீப்புளோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஒரு ஆர்டினரி லைஃப்பை அழகாகவும் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒரு அமைதியான சந்தோஷமான வீடு, அங்கே ஒரு அம்மா அப்பா குழந்தைகள், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஒரு அழகான ஒரு தோட்டம், வீட்டில் ஒரு பெட், அண்ட் வீட்டில் ஒரு ஹோம் குக்ட் ஃபுட், சந்தோஷமாக எல்லாம் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, யார்கிட்ட நான் என்னை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, வேர் ஐ கேன் பி வல்னரபிள், ஒரு லைஃப் பார்ட்னர், நான் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அழகாக இருக்குது. பட் இட் இஸ் ஆர்டினரி லைஃப். பட் டு வி அக்செப்ட் தட் திஸ் ஆர்டினரி லைஃப் கிவ்ஸ் ஹாப்பினஸ்? இந்த ஒரு ஆர்டினரியான ஒரு லைஃப் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அது ஏன் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சொசைட்டியில் லக்ஸுரியஸ் லைஃப் தான் ஹாப்பி லைஃப்ன்ற மாதிரி ஒரு ஃபால்ஸான பொட்ரேயல் நிறையவே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரியாலிட்டியில் இது சந்தோஷம் கொடுக்கும். பட் இதை நான் இதில் நான் சந்தோஷமாக இருக்கனே அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி? நீ லக்ஸுரியஸாக வாழலை, உனக்கு நிறைய விஷயம் நீ வாங்கலை, நீ வெளியூர் டூர் போகல, நீ இது மாதிரி இந்த விஷயம் பொருள்லாம் உங்ககிட்ட இல்லை, அப்புறம் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான இதில் நிறைய பேர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இந்த ஆர்டினரி லைஃப்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பில் மாறணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ரீசனே வெளியில் இருக்கிற ப்ரெஷர். ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் தலைவி இதை மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளை பார்த்து வர்ற குழந்தைகள், வி ஆர் த மாடல்ஸ் ஃபார் தெம். அவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓஹோ நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக கிளாஸில் இருக்கணும், நம்ம தான் டாப்பில் இருக்கணும், நம்ம தான் பயங்கரமாக படிக்கணும், ஸ்போர்ட்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், இதெல்லாம் பண்ணாதான் அது ஒரு அச்சீவ்மெண்ட், அதுதான் சக்ஸஸ் லைஃப்பில். இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட லவ்வே கிடைக்கும், அப்போ தான் அவங்களுக்கு என்னை பிடிக்கும், நான் அப்போ தான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்குமே மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால தான் பல தடவை இந்த குழந்தைகள் அந்த ஃபெயிலியர்ஸோ இல்லை அவங்க கிளாஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, படிப்பில் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் கம்மியாகும்போது அவங்க தோத்துட்டாங்களே அப்படிங்கிறத விட, ஐயோ அம்மா அப்பாவை நம்ம தோக்க வச்சுட்டோமே, அம்மா அப்பா கவலைப்படுவாங்களே, அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க தான் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் செட்டிங் அ வெரி ஹை ஸ்டாண்டர்ட் ஃபார் த கிட்ஸ். அந்த குழந்தையோட கேப்பபிலிட்டியே யோசிக்கிறது இல்லை, எல்லா குழந்தையும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸே யோசிச்சு தே ஷுட் பி எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கோல்டன் சைல்டு சிண்ட்ரோம் அப்படின்ட்டு அது என்னன்னா, பேரண்ட்ஸ் சின்ன குழந்தைங்கலேருந்தே அந்த குழந்தைய நீ தான் சூப்பர், உன்னால் எல்லாமே பண்ண முடியும், நீ எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும், நீ கிளாஸில் டாப் வர முடியும், நீ தோக்கவே மாட்ட, இப்படியெல்லாம் குழந்தைகிட்ட ஒரு ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அவங்கள ஹையாக அவங்கள ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சிடுவோம். அதை மாதிரி இருக்கும்போது என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தையால் அச்சீவ் பண்ண முடியலை, இல்லை அந்த குழந்தையே ஷீ இஸ் ரியலைசிங் தட் இந்த மாதிரி இல்லை எனக்கு அம்மா அப்பா எதிர்பார்க்குற அந்த அளவுக்கான குவாலிட்டிஸோ இல்லை அந்த அளவுக்கான திறமை என்கிட்ட இல்லைன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் போது ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. அம்மா அப்பா ஒரு ஃபால்ஸான ஒரு இமேஜையும் ஃபால்ஸான பிலீஃபையும் அந்த குழந்தையோட மனசில் சின்ன வயசுலேருந்தே புதைச்சிக்கிட்டே வருவாங்க. இதுதான் நம்ம கோல்டன் சைல்டு சிண்ட்ரோம் அப்படின்றோம். அதாவது தங்க குழந்தை மாதிரி அதை நம்ம பொட்ரே பண்ணிவிட்டு அந்த குழந்தை இல்லை, அந்த அக்செப்டன்ஸ் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இல்லை, நான் இது கிடையாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அது ஒரு ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தைங்க. அதே மாதிரி பல தடவை நான் ஒரு ரொம்ப ஆர்டினரியான பர்சனு அப்படின்னு நம்மளே நினைக்கிறது, ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நான் எப்போ என்னை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறனோ,
இப்போ நான் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து என்னோட பர்சனல் லைஃப், என்னோட ஃபேமிலி லைஃப், என்னோட சோஷியல் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது தட் இஸ் அ பிக் சக்ஸஸ் இன் லைஃப். பட் அதை நான் சக்ஸஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா நான் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறேன். அதே மாதிரி அதே ஒரு ரொட்டீன் மண்டேன் லைஃப், எழுந்திருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன், வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், திரும்ப தூங்குறேன், எழுந்திருக்கிறேன், போகிறேன்னும் போது அந்த ரொட்டீன் மண்டேன் லைஃபே இட் லுக்ஸ் ஆஸ் தோ ஐம் அ வெரி வெரி ஆர்டினரி பர்சன், ஒரு ஆர்டினரி லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் தினம் எழுந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் டெய்லி போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி செக்யூர் அண்ட் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுல யூ ஹாவ் அ கண்டென்ட்மெண்ட். அதே மாதிரி நான் என்ன பெருசாக சாதித்தேன், நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் பெருசாக ஒன்றும் மெடல் வாங்கலை, இல்லை நான் வந்து என்ன யாராவது ஒருத்தவங்க உயிரை காப்பாற்றினா, இல்லை நான் வந்து ஏதாவது டிவியில் வர்ற அளவுக்கு பெரிய செலிப்ரிட்டி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா, இல்லை அது மாதிரி நீங்கள் வந்து when you start thinking, அது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எத்தனை பேர் வந்து அதை மாதிரி பண்ணியிருக்க முடியும் லைஃப்பில்? அதாவது ஒரு கோடி பேரில் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. பட் மீதி பேர் எல்லாமே லைஃப்பில் தே ஆர் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறது வி ஹாவ் டு அக்செப்ட். ஸோ தட் லெட்ஸ் நார்மலைஸ் ஆர்டினரி லைஃப் அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி கன்வே பண்ணுறேன். அந்த ஆர்டினரி லைஃப்பை நம்ம வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ணுறோம். பட் அதை வந்து நம்ம கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். இதை நான் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, படிப்பு இருக்குது, ஒரு அழகான சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னும் போது அதை நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து இப்போ அழகாக சொல்கிறாங்க ஸ்லோ லிவிங் மூமெண்ட் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, வாழ்க்கையை அழகாக ஸ்லோவாக என்னோட பேஸில் நான் வாழ்ந்துக்கிட்டு போகிறத தான் வந்து இப்போ அதை ஒரு டெர்மினாலஜியாகவே சொல்கிறாங்க, ஸ்லோ லிவிங் மூமெண்ட் அப்படின்னு. நான் வந்து எப்போ வந்து மீ அண்ட் அஸ், எனக்காகவும் என்னை சார்ந்தவங்களுக்காகவும் வாழறனோ அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பட் எப்போ நான் வந்து தெம் அண்ட் தே, அதாவது அடுத்தவர்களுக்காக நான் வாழணும்னு நினைக்கும் போது என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுது. மீதி பேருக்கு நான் என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருங்க. உங்ககிட்ட சில விஷயம் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். மீதி பேருக்காக வந்து இல்லாததை வந்து இல்லை உங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்கா அப்படின்னும் போது இல்லாத பொருளை நான் இருக்குன்னு ஒரு பெரியவங்க சொல்லும் போது குழந்தையும் அதே தான் ரிப்பீட் பண்ணும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ப்ளே ஸ்டேஷன் இருக்காடா அப்படின்னா அந்த குழந்தை அதுக்கிட்ட இல்லைனா கூட இருக்குடா எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த ஆத்தென்டிக்காக இல்லாமல் ஒரு ஃபேக்காக ஏன் சொல்கிறாங்கன்னா, டு மெயின்டைன் தியர் ஸ்டேட்டஸ், ஆர் இல்லை என்னை குறைச்சி எடை போட்டுறக்கூடாது, இல்லை இவங்ககிட்ட இல்லையேன்னு என்னை வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது அப்படின்ற பயத்தில். ஸோ லெட்ஸ் பி ஃப்ராங்க், என்கிட்ட இது இருக்குது, இல்லை நான் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, பட் நான் இதை வச்சு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இதை உங்கள் ஹாப்பினஸ் எங்கே வெளியே வந்து தெரியும் அப்படின்னும் போது, ஹவு ரேடியன்ட் யூ ஆர், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷத்தை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி டே டு டே அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஃபெயிலியர்ஸை நீங்கள் எப்படி வந்து தோண்டு போகாமல் அழகாக ரெசிலியண்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஆர்டினரி லைஃபாக இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்றதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ அத்தன்டிக்காக இருங்க. அண்ட் முக்கியமானது வந்து கம்பேரிசன்ஸ், என்ன உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன்ஸோட ஹேவ் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள். அவங்க கூட கனெக்ட் பண்ணுங்கள், பேசுங்க, லிசன் பண்ணுங்கள். என்னென்ன நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். மீதி பேர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள். இந்த எக்ஸ்ட்ராடினரியாக ஹை அச்சீவர்ஸாக இருக்கிறவங்க வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நினச்சிக்கிறோம். பட் தியர் லைஃப் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்குன்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுறாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியான பர்சன், நான் ரொம்ப எல்லாமே சூப்பராக பண்ணுவேன், நான் தான் கிளாஸ்லேயே டாப்பர் அப்படின்னும் போது ஸோ என்ன ஆயிருன்னா அந்த ஒரு பொசிஷனை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்க லைஃப் லாங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு லைஃபே. அதே போல் என்னென்னா வந்து ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க சக்ஸஸே தான் பார்க்கணும், இல்லை நான் டாப்லேயே தான் இருக்கணும்னும் போது ஒரு ஃபெயிலியர் வரும்போது அக்செப்டன்ஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதுவே ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு வந்து தினமே வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியாக வந்து அந்த மொமெண்ட்டில் வாழறதுனால, அதாவது மைண்ட்ஃபுல் லிவிங்னு சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு இது நடந்து போச்சு, சரி இதை நான் எப்படி சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹை அச்சீவர்ஸ்க்கு என்னென்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர்றதுக்கே இட் வில் டேக் டைம் அண்ட் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுதான் நடக்கும் ரொம்ப ஹை அச்சீவர்ஸில். நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் கூட அவங்கள வந்து உட்கார வச்சிங்கன்னா அவங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது அவங்களோட லெவல்லேருந்து கீழே வரும்போது. ஸோ இன்றைக்கி நம்மலாம் பேசுனதில் வந்து ஆர்டினரி லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. அதை நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. அதை மாதிரி ஒரு லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க,
அதாவது ஃபேமிலி, ஒர்க்கு, சோஷியல் லைஃபு, ஃபினான்ஸு எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ்டாக உங்களால் கொண்டு போக முடியுது லைஃப்பில் அப்படின்னீங்கன்னா அதுதான் லைஃப்பில் பெரிய பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். ஆர்டினரி லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். யா, தேங்க்யூ.